மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். மோசே பார்வோனுடைய அரண்மனைகளில் வளர்க்கப்பட்டார். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று கௌரவப்படுத்தப்பட்டார். ஆனால் மோசேயோ தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தார். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று அழைக்கப்பட்டால் எகிப்து தேசத்தில் மேன்மையான கௌரவம் கிடைக்கும். அவையெல்லாம் நித்தியமான சந்தோஷங்கள் அல்ல, அவை அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். தான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை மோசே வெறுத்து தான் ஆபிரகாமின் குமாரன் எண்ணப்படுவதையே விரும்பினார். விசுவாசிகள் எல்லோருக்கும் ஆபிரகாம் தகப்பனாய் இருக்கிறார். விசுவாசிகள் எல்லோரும் தங்களை ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். இதுதான் நமக்கு உண்மையான மேன்மை. இதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம். இந்த சந்தோஷமே நித்தியமானது. உலக பிரகாரமான மேன்மைகளும் கௌரவங்களும் நிறைத்து நிற்பதில்லை. மோசேயும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்பவில்லை. மோசே எகிப்தின் அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னும் அந்தஸ்தில் வளர்ந்து வருகிறார். மோசே அரண்மனையின் பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் அவர் கர்த்தரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் மறுதலிக்க வேண்டும். ஆனால் மோசேயோ எகிப்தின் அரண்மனையில் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். எகிப்தின் அரண்மனையை தெரிந்து கொள்வதை விட அவர் கர்த்தரை தெரிந்து கொண்டார். மோசே தன்னை இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராக காண்பித்தால் தனக்கு அநேக துன்பங்கள் வரும் என்பது அவருக்கு தெரியும். அரண்மனையின் சந்தோஷங்கள் எல்லாம் போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். துன்பம் வந்தாலும் மோசே தேவனுடைய ஜனங்களோடு இருப்பதையே தெரிந்து கொண்டார். மோசேயின் தீர்மானம் விசுவாசத்தினால் உண்டாயிற்று. அரண்மனையின் சந்தோஷம் அநித்தியமானது. அது சீக்கிரத்தில் முடிந்து போகும். அரண்மனை சந்தோஷத்தில் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தம் இல்லை. அரண்மனையின் சந்தோஷங்கள் எல்லாம் பாவ சந்தோஷங்களாக இருக்கிறது. மோசே பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்பவில்லை. பாவத்தில் பிரியப்படுகிறவர்கள் சீக்கிரத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவர்களுக்கு அழிவு நிச்சயம் வரும். பாவ சந்தோஷம் நிலைத்திருப்பதில்லை. இப்பிரபஞ்சத்தின் சந்தோஷங்கள் எல்லாமே பாவ சந்தோஷங்கள் தான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அரண்மனையின் சந்தோஷம் எல்லா விதத்திலும் மோசமாயிருக்கிறது. அது பாவ சந்தோஷம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பாவ சந்தோஷத்தை விட்டு விலகி வர வேண்டும். பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தில் தீமை நிரம்பி இருக்கிறது. ஆரம்பத்தில் அது சந்தோஷம் போல் தெரிந்தாலும் அதன் முடிவு அழிவு. கர்த்தரை பற்றுகிற நமக்கோ ஆரம்பத்தில் பாடுகளும் வேதனைகளும் இருக்கலாம். விசுவாசத்தின் நிமித்தம் நமக்கு உபத்திரவங்களும் வரலாம். ஆனாலும் முடிவில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். தம்மை விசுவாசத்தோடு பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை வெகுமதியாக கொடுப்பார். மோசே அரண்மனையில் இருக்கும்போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களையும் தேவனுடைய ஜனங்களின் துன்பங்களையும் நிதானித்து பார்க்கிறார். ஒரு பக்கம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். மற்றொரு பக்கம் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவிக்க வேண்டும். இவ்விரண்டில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே விசுவாசத்தோடு தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தரை விசுவாசிப்பதினால் நமக்கு துன்பம் வந்தாலும் உலக பிரகாரமான நன்மைகளை விட கர்த்தர் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற துன்பங்களே நமக்கு மேன்மையானது. அதுவே அதிக பாக்கியம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை மோசே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். தேவனுடைய ஜனங்கள் எப்போதுமே துன்பம் அனுபவிக்கிற ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்கிறார்கள். நாம் பாடுகளையும் வேதனைகளையும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் அனுபவிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்கு பங்காளியாக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளிலும் துன்பங்களிலும் நிந்தைகளிலும் கிறிஸ்துவும் பங்கு பெறுகிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து தம்மீது சாபங்களை ஏற்றுக்கொண்டார். நம்மிடத்தில் விசுவாசம் இருந்தால்தான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை சரீர பிரகாரமான கண்களால் காண முடியாது. அவற்றை விசுவாசத்தின் கண்களால் மாத்திரமே காண முடியும். நம்முடைய மனக்கண்கள் எப்போதுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காணும் வண்ணமாக பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். மோசேக்கு 40 வயது ஆயிற்று. அதுவரையிலும் அவர் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னும் அந்தஸ்தில் எகிப்து தேசத்து அரண்மனையில் வசித்து வருகிறார். நன்மை தீமை இன்னதென்று நிதானித்து அறிகிற பக்குவம் அவருக்கு வருகிறது. தான் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்றும் தீர்மானிக்கிற தெளிவு மோசேக்கு உண்டாயிற்று. எதை நேசிக்க வேண்டும் என்றும் எதை வெறுக்க வேண்டும் என்றும் மோசே அறிந்து கொள்கிறார். மோசே சிறு பிள்ளையாக இருந்தபோது ராஜாவினுடைய கட்டளையின் நிமித்தமாய் அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு இந்த தீர்மானம் எடுத்தார்கள். மோசே அப்போது ஒன்றும் தீர்மானிக்கவில்லை. அவர் 3 வயது குழந்தையாக இருந்தார். ஆனாலும் அவர் பெரியவரான போது கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் தீர்மானம் எடுக்கிறார். தான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை மோசே சிறு பிள்ளையாக இருந்தபோது வெறுக்கவில்லை. ஆனால் அவர் பெரியவனான போதோ அந்த அந்தஸ்தை வெறுத்தார். அரண்மனையின் சுகங்களை அனுபவிப்பதற்கு மோசேக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னும் அந்தஸ்தில் அவர் அரண்மனையின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை தாராளமாய் அனுபவித்திருக்கலாம். ஆனால் மோசே பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உலகத்தின் பாவ சந்தோஷங்களை வெறுக்க வேண்டும். கர்த்தர் நிமித்தமாக நமக்கு துன்பங்கள் வந்தாலும் அதை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார். எகிப்து தேசத்து அரண்மனையில் தாராளமாய் இருந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை மோசே நோக்கி பார்க்கவில்லை. இப்பிரபஞ்சத்தின் சந்தோஷத்திற்கு பதிலாக இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இப்பிரபஞ்சத்து சந்தோஷத்தின் மீது நோக்கமாய் இருக்கக்கூடாது. இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நிமித்தமாக இந்த உலகத்தில் நாம் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் எதை இழந்தாலும் கர்த்தர் அதற்கு ஈடாக இனிவரும் பலன்களை நமக்கு வெகுமதியாக கொடுப்பார். இப்பிரபஞ்சத்தின் மேல் நோக்கமாய் இராமல் கர்த்தர் மேல் நோக்கமாய் இருக்கும்போது அவரே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது சுமத்தி வைக்கலாம். நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு மெய்யான ஆறுதலும் இளைப்பாறுதலும் கிடைக்கும். மோசே விசுவாசத்தினாலே எகிப்தை விட்டு போனார். அவர் 2 முறை எகிப்தை விட்டு போயிருக்கிறார். எகிப்தியரில் ஒருவனை மோசே கொண்டு போட்டார். இதனால் அவர் ஒரு குற்றவாளி என்று ராஜாவினால் தீர்க்கப்பட்டார். அப்போது ஒருமுறை அவர் எகிப்தை விட்டு போனார். அதன் பின்பு தேவனுடைய தூதராக மோசே எகிப்து தேசத்திற்கு மறுபடியும் வந்தார். மோசேயின் மூலமாய் தேவன் பலத்த கிரியைகளை நடப்பித்தார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர்களை எகிப்து தேசத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். அப்போது மோசே மற்ற இஸ்ரவேல் ஜனங்களோடு எகிப்தை விட்டு போனார். மோசே தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். ராஜாவின் கோபத்திற்கு மோசே பயப்படவில்லை. மோசேயினுடைய விசுவாசம் அவரை தைரியப்படுத்திற்று. எகிப்தை விட்டு போகிறவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும். ஆனாலும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் ராஜாவின் கோபத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜாவையும் விட நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே மேன்மையானவர். மோசே விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். தேவன் அதரிசனமானவர்
நம்முடைய மாம்சத்தின் கண்களினால் தேவனை காண முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாச கண்களினால் அதரிசனமான தேவனை தரிசிக்க முடியும். தேவன் நிச்சயமாய் இருக்கிறார் என்று நம்மால் பூரணமாய் விசுவாசிக்க முடியும். தேவன் இருக்கிறார் என்று பூரண நிச்சயத்தோடு இருக்க முடியும். நாம் தேவனை விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையுள்ள பிரசன்னமும் சர்வ வல்லமையுள்ள பிரசன்னமும் நம்மோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் கர்த்தரை பற்றி விசுவாசத்தோடு தரிசித்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் சமாதானமாக ஜீவிக்க முடியும். கர்த்தரை பற்றும் விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் நம்மால் நீடிய பொறுமையோடு தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கும் ஓட்டத்தை ஓட முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய கிருபையில் முடிவு வரையிலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவை ஆசரிப்பது மிகவும் முக்கியமான நியமங்களில் ஒன்று. பஸ்கா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து தேசத்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க மறுத்துவிட்டான். இதனால் எகிப்தியருக்கு பல வாதைகள் உண்டாயிற்று. கர்த்தர் சங்கார தூதனை அனுப்பினார். எகிப்து தேசத்தில் உள்ள முதற் பேரானவைகளை அவன் சங்கரித்தான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களையோ சங்கார தூதன் தொடவில்லை. சங்கார தூதன் எகிப்தில் உள்ள முதற் பேரானவைகளை சங்கரிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கிருபையினால் பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார்கள். தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடிக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதன் இரத்தம் வீட்டில் உள்ள நிலைச்சட்டத்தின் மேலும் 2 நிலை கால்கள் மேலும் ஈசோப்பினால் தெளிக்கப்பட்டது. ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரின் வீட்டிற்கு வெளியே ரத்தம் பூசுதல் நடைபெற்றது. வீட்டிற்கு உள்ளேயோ பஸ்காவை புசிப்பது நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டி. அவர் நமக்காக பலியாக செலுத்தப்பட்டார். அவருடைய ரத்தம் பாவிகளாக நம்மீது தெளிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தம் நம்மீது பூசப்பட்டால்தான் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். நம்முடைய சுய நீதியினால் நாம் யாரும் நீதிமான்கள் ஆவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவங்களை போக்குகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நீதியை தருகிறது. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நாம் தேவனுடைய கோபாக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறோம். எங்கெல்லாம் கிறிஸ்துவனுடைய ரத்தம் பூசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆத்துமா விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்கிறது. விசுவாசிக்கிற ஆத்துமா கிறிஸ்துவை சார்ந்து ஜீவிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு இப்பிரபஞ்சத்தில் ஆவிக்குரிய சிலாக்கியங்கள் அநேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலாக்கியம் பெற்றிருக்கிற நாம் பரலோகத்திற்கு போகும் பாதையில் வேகமாய் ஓட வேண்டும். நம்முடைய சோர்வுகளை நீக்கி போட வேண்டும். சீக்கிரத்தில் நம்முடைய பரலோக பிரயாணத்தை ஆரம்பிக்க வேண்டும். பரலோகத்தில் சீக்கிரமாய் பிரவேசிப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே மோசே செய்த காரியங்கள். பார்வோனுடைய குமாரத்தி என் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான். பூமியில் ராஜாவாக இருப்பதையும் ராஜாவின் குமாரனாக இருப்பதையும் வெறுத்தான். பரலோகத்தில் அவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தான். வரப்போகிற மேசியாவை பற்றி மோசேயிடம் ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆபிரகாமை போல மோசேயும் மேசியாவின் நாளை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். பார்வோனிடத்தில் தேவ வல்லமையை வெளிப்படுத்தி தேவ ஜனங்களை விடுவித்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார். மோசே அதரிசனமான ராஜாவை கண்டதினால் காணக்கூடிய ராஜாவிற்கு அவர் பயப்படவில்லை.